ஹாய் ஆல். தோட்டத்திலேருந்து வர்றப்ப பலாக்கா பறிச்சுட்டு வந்தேன். அதை தான் வந்து சண்டே பலாக்கா 65, பலாக்கா மட்டன் குழம்பு, வறுவல் இதெல்லாம் பண்ணியிருந்தேன். நேற்று பலாக்கா 65 எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். இன்றைக்கி அதே மாதிரி குழம்பு எப்படி வச்சேன் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இருக்கிறதுலே இந்த பலாக்காய் கட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. கட் பண்ணி வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துடணும். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா கறி மசால் பொடியும் போட்டுடணும். இது கூடவே துருவின தேங்காய் கொஞ்சமாக கடலை, கசகசா அண்ட் சோம்பு இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துடணும். அரைச்சதுக்கப்புறமா அந்த சாந்தை திருப்பியும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அந்த சாந்தை உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிடணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்ச பலாக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா அட்டகாசமான மட்டன் குழம்பு சுவையில் பலாக்காய் குழம்பு ரெடியாக இருக்கும். அது உரித்து பார்த்தீங்க அப்படியே தள்ளி அமுத்தி பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் சிக்கன் வெந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.